வெல்கம் டு சகாயா விலாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு புண்ணிய யாத்திரா ஸ்பெஷல் ட்ரெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம தமிழகத்திலேருந்து இயக்க இருக்காங்க. அந்த ட்ரெயின் எத்தனாம் தேதி, எங்கே போகுது, எப்படி புக் பண்ணலாம், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 6ஆம் தேதி இந்த ரயில் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அதுவும் திருநெல்வேலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி சென்னை வழியாக அயோத்தியா, கயா, பிரக்யாராஜ், வாரணாசி ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலா சென்று விட்டு மீண்டும் திருநெல்வேலி நடுவில் நிறைய போர்டிங் ஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம எங்கே போர்டிங் ஆகிறோமோ அங்கேயே போர்டிங் ஆகிக்கலாம். திருநெல்வேலியிலேருந்து அதிகாலை புறப்படுற வண்டி. இந்த வண்டிக்கு தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பாதிப்புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை, எழும்பூர் ஆகிய போர்டிங் பாயிண்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதை கடந்து வெளி மாநிலங்கள்லேயும் போர்டிங் பாயிண்ட் இருக்குது. இந்த சுற்றுலா எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 8 இரவுகள் மற்றும் 9 பகல். இந்த ட்ரெயினில் மொத்தம் 720 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்லீப்பர் கிளாஸ் சீட்ஸ் தான். இந்த ட்ரெயின் முழுவதும் ஸ்லீப்பர் கிளாஸாக இருக்கிறனால நம்ம தங்குற இடத்துலையும் பார்த்திங்கன்னா நான் ஏசி ரூம் தான். அது மல்டி ஷேரிங் தான். இது மாதிரி ட்ரெயினில் இருந்து ஒரு சில இடத்துக்கு பேருந்துகளில் கூட்டிகிட்டு போவாங்க. அது நான் ஏசி டிரான்ஸ்போர்ட். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட், மார்னிங் டீ, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுக்கான ஃபீஸும் சேர்த்து தான் நம்மள்ட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான். இந்த பேக்கேஜில் என்னென்ன எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு இங்கே கீழே தர்றேன், படித்து பார்த்துருங்க. ஸ்க்ரீன்லேயே தர்றேன், பார்த்துக்கங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கணும், ஏதாவது போகணும், அதாவது சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட காசுல தான் போடணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் இந்த கட்டணம் பொருந்தும். இது டெஸ்டினேஷன் அண்ட் விசிட் கவர்டு. எங்கே நம்ம போகிறோம், என்னென்னலாம் விசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த டூர் பேக்கேஜில் அயோத்தியாவில் ஸ்ரீராம் மந்திர் மற்றும் சாராயு நதி இது ரெண்டையும் தான் பார்க்க போகிறீங்க. பிரக்யாராஜில் திருவேணி சங்கமம், வாரணாசியில் காசி விஸ்வநாத் டெம்பிள், காசி விசாலாசி டெம்பிள் அண்டு சாரநாத், கயாவில் விஷ்ணுபாத் டெம்பிள். இதுதான் இந்த பேக்கேஜில் உள்ளது. ஒரு ஆளுக்கு காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,550 ரூபா. அதே சில்ட்ரன்ஸ், அதாவது 5 to 11 இயர்ஸ்குள்ளே இருந்தால் 17,560 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க. இது போகிற வர்றது மற்றும் அங்கே சுற்றி பார்க்குறது எல்லாமே, அதாவது அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிற எல்லாமே, சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே சேர்த்து தான் இந்த கட்டணம். திருநெல்வேலியிலேருந்து 6ஆம் தேதி புறப்படுற இந்த ரயில் ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கயாவுக்கு 8ஆம் தேதி காலையில் போகும். 8ஆம் தேதி அங்கே போனோடனே அங்கே அரைவல் ஆனோடனே நம்மளை அங்கே தங்க வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சைட் சீயிங் அண்ட் புத்தகையா பார்த்துட்டு நைட் ஸ்டே கயாவில் ஸ்டே பண்ணணும். மறுநாள், அதாவது 8ஆம் தேதி மதியம் கயாவிலேருந்து புறப்படுற ரயிலானது இயர்லி மார்னிங் வாரணாசி போயிடும். அங்கே விஷ்ணுபாத் விசிட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே வாரணாசியிலே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. வாரணாசிலேருந்து பனாரஸ்க்கு ஈவினிங் வந்துடும், பக்கம் தான். ஸோ ஈவினிங் அங்கே வர ட்ரெயின் அங்கே தான் ஹால்ட்டு. அங்கே அக்காமடேஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நைட் ஸ்டே வாரணாசியில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 10ஆம் தேதி ஃபுல் டே விசிட் பார்த்திங்கன்னா பனாரஸில் உள்ள காசி விஸ்வநாத் டெம்பிள் தான். அடுத்து கங்கா ஆரத்தியும் பார்க்கலாம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் ஸ்டே வாரணாசியில் தான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 11ஆம் தேதி காலையில் பனாரஸ்லேருந்து இந்த ட்ரெயின் புறப்படும். காலையில் புறப்பட்டு மத்தியானம் அயோத்தியா டேம் வந்துடும். அயோத்தியா டேமில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் மந்திரில் தரிசனமும் அப்புறம் சாராயு ரிவரும் பார்வையிட்டு லேட் நைட் அயோத்தியா டேம்லேருந்து புறப்படுற இந்த ரயிலானது 12ஆம் தேதி ஏர்லி மார்னிங் பிரக்யாராஜ் சங்கம் வந்துடும். பிரக்யாராஜில் அரைவல் ஆகிட்டு அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் திருவேணி சங்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராவலோட இது முடியுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த ரயிலானது 12ஆம் தேதி திருநெல்வேலிக்கு புறப்படும். 14ஆம் தேதி காலை சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தையும் ஈவினிங் திருநெல்வேலி ரயில் நிலையத்தையும் சேரும். இந்த ரயிலில் நம்ம எப்படி முன்பதிவு பண்ணலாம், எப்படி பயணிக்கலாம் அப்படின்னு
கூகுள் குரோமில் போய்ட்டு ஐஆர்சிடிசி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஐஆர்சிடிசி டூரிஸ்ட் ட்ரெயின் வந்து அதை கிளிக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஐஆர்சிடிசி வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோம் லாகின் பக்கத்தில் ஒரு மெனு தெரியும். அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கேஜஸ் வரும். பேக்கேஜஸை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் ஒரிஜின் அதில் வந்து நான் வந்து திருநெல்வேலின்னு டைப் பண்ணுறேன். திருநெல்வேலின்னு டைப் பண்ணோன்னே இப்போ வந்து நமக்கு வந்து வரும் பாருங்கள். வந்தோடனே இங்கே கீழே வந்துச்சு பார்த்தீங்களா, புண்ணிய யாத்திரா ஸ்பெஷல் அப்படிங்கிறது. இதை அதுலேருந்து நமக்கு வந்து திருநெல்வேலி பேக்கேஜ் இருக்குது. அது எப்படி நம்ம கீழே ஸ்கோர் பண்ணோம்னா புக்னு ஒன்று இருக்கும். அதில் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ வண்டி எங்கேயாவது டிப்பாச் ஆகுது எல்லாமே போட்டிருப்பாங்க. அதாவது எக்கனாமிக் கிளாஸ், அதாவது ஸ்லீப்பரா, தேர்ட் ஏசியா, ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் இருக்கும். இது மூலியமாக பார்த்துக்கலாம். இப்போ நான் எப்படி புக் பண்ணுறேன் காட்டுறேன். இதில் வந்து போர்டிங் ஸ்டேஷன் எங்கெங்கெல்லாம் இந்த வண்டிக்கு போர்டிங், எப்போ போர்டிங் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஆனால் டைமிங் மென்ஷன் பண்ணாது. புக் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு டைமிங் வரும் போல். இப்போ நான் புக்கிங் ப்ராசஸ் காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து டேட் கொடுத்துட்டேன். டேட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எங்கே நம்ம போர்டிங் ஆகிறோம் அப்படிங்கிறது வந்து மதுரை ஜங்ஷன். நான் மதுரை ஜங்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த டீ போர்டிங் நம்ம கொடுக்கணும். அப்போ டீ போர்டிங் மதுரைனால நான் மறுபடியும் மதுரைன்னு கொடுக்குறேன். மதுரைன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து எத்தனை பேர் போகிறீங்க, ஒரு ஆளா 2 பேரா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நான் ஒரு ஆளுங்கிறதுனால இப்போ ஒரு ஆள் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் போட்டு காட்டுறேன், நான் போகலை. இப்போ வந்து லாகின் பண்ண சொல்லலாம். அடுத்த ப்ராசஸ் கொடுத்தோம்னா இதில் வந்து உங்களுக்கு ஐடி இருந்தால் அந்த ஐடி போட்டு லாகின் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கெஸ்ட் யூஸர் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் போட சொல்லும். அதில் நமக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அடுத்தபடி கீழே போனோம்னா நம்மளோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட் வந்து ஏஜ், ஜெண்டர் இதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அதை கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணும்போது அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா வந்து நமக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ட்ராவல் இன்சூரன்ஸ் நீங்கள் நாமினி வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் என்னோடய நாமினி போட்டுக்கிறேன். நாமினி போட்டுட்டு நீங்கள் அது நாமினிக்கு வந்து என்ன ரிலேஷன் அப்படிங்கிற போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து கான்டாக்ட் நம்பர் போட்டுருங்க. கான்டாக்ட் நம்பர் போட்டுட்டிங்கன்னா அடுத்து ஜிஎஸ்டிலாம் தேவையில்ல. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நம்மளோட சிட்டி கேட்கும், ஸ்டேட், பின்கோட், கண்ட்ரியில் வந்து இந்தியா வந்து வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபில்அப் பண்ணிடுங்க. ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணும்போது சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட சில நேரம் நமக்கு தான் ப்ராப்ளம். எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். என்றைக்குமே வந்து மிஸ்டேக் விட்றாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எதானாலும் பரவாயில்ல, கரெக்டாக செக் பண்ணி ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பின்கோடு கொடுத்துட்டேன். பின்கோடு கொடுத்துட்டு அடுத்து வந்து கண்ட்ரி டிஃபால்ட்டாக இருக்குது. அப்படியே வந்தோம்னா நம்மளோட ஐடி கார்டு அதை கொடுக்கணும். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஐடி கார்டு இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய ஆதார் கார்டை வந்து போட்டுக்கிறேன். போட்டுவிட்டு அந்த ஆதார் கார்டு நம்பரை வந்து நம்ம போடணும். போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் போட்டிங்கன்னா அந்த லைசன்ஸ் நம்பர் போடுங்க. எந்த ஐடி கார்டு போடுங்க அதை போட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும். எல்லாமே வச்சு சம்மரி போட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ஃபில்அப் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் வந்து மேக் பண்ணிடலாம். அவ்வளோதான் அந்த ப்ராசஸ். ஸோ இது மூலியமாக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜில் போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து வெளியில் போய் இன்னொருத்தவங்களை தேடணும் வைக்கணும்லாம் பிரச்சனை இருக்காது. எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.